அப்பா நேற்றெல்லாம் தேவை தாங்க முடியலைங்க. தேவைன்னா கல்யாணம், காது குத்து. ஏன்னா கல்யாணங்கிறது வந்து முக்கியமான விஷயம், அது தள்ளி வைக்கவே முடியாது. காது குத்துங்கிறது அந்த காலத்துலேருந்தே நம்ம முறைப்படி செய்கிறது. இந்த கோச்சிக்கிறாரு சில பேருக்கு மொய் விருந்துனா வெளியில் ஆளுக்கெல்லாம் தெரியாது மொய் விருந்துனா என்னென்னு. ஒரு பக்கத்தில் ஊரே ஒன்று அழிஞ்சு போச்சு. இந்த வடகாடு, பேராவூரணி இங்கிட்டு தான் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு மொய் விருந்து. மொய் விருந்து வைக்க வேண்டான்னு சொல்லலை. எல்லாருமே மக்களை வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட காசு மொய் இருந்தால் மொய் போட்டிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் மொய் விருந்து வச்சா நாங்கள் மொய் வாங்கினவங்க இருக்கிறவன் போட்டுருவேன். இல்லாதவன் நிறையா கூலி வேலைக்கு தான் கூலி வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கேன். ஒரு ஊரில் 3 பேர் 2 பேர்லாம் சேர்ந்து வைக்கும்போது எப்படி மொய் போடுறது சொல்லுங்கள்? யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா மக்கள் வந்து மொய் வந்து போட முடியாட்டி அது ஒரு வெக்கக்கேடு. நீங்கள் வீட்டுக்கு தேடி வந்துட்டிங்கன்னா அது எப்படி ஒரு நாணயம் உள்ளவன். இப்போல்லாம் நாணயம் இல்லை, இருந்தாலும் மொய்ங்கிறது வந்து நாணயமாக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். அதுவும் இப்படியே போச்சுன்னா நிறைய பேர் ஊரை விட்டு ஓடிடுவேன். எதுவும் பார்த்து மக்களுக்கு பாதிக்காத மாதிரி செய்யுங்க. எதை செஞ்சாலும் கல்யாணம், காது குத்துங்கிறது வந்து அது அந்த காலத்தில் இல்லது. அது வந்து தள்ளி வைக்கவும் முடியாது. அது நல்ல நாள், அந்த முகூர்த்தம் அன்றைக்கி வச்சாகணும். இந்த மொய் விருந்துங்கிறது சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஒரு ஊரில் அது பொய் போட்டு என்னடா எனக்கு நான் 500 போட்டு 4 வருஷம் ஆச்சு, 500 திருப்பி கொண்டு வந்து போட்டிருக்கேன் அப்படிலாம் ஒரு வீட்டில் போய் கேட்குறீங்க. ஐயா 4 பேர் 5 பேர் ஒன்றா வச்சு அவன் என்னையா பண்ணுவேன்? இருக்கிறவன் போடுவேன், இல்லாதவன் என்னையா பண்ணுவேன்? எதுவும் பார்த்து பண்ணுங்கள். மக்களை அலமோத விடாதீங்க. ஏற்கனவே அலமோதி தான் இருக்கிறாங்க மக்கள்.